ஊராட்சி ஒன்றிய உருது தொடக்கப்பள்ளி வந்தவாசி நீதியை நிலைநாட்டிய சிலம்பு நாடகம். வாயில் காவலனே, வாயில் காவலனே, நீதி தவறிய கொடுங்கோல் மன்னனின் வாயில் காவலனே, கணவனை இழந்த பெண் ஒருத்தி தனிச்சிலவுடன் வந்துள்ளாள் என்று உன் மன்னனிடம் போய் சொல். வாழிய மன்னா, தங்களை காண அழிந்து கண்ணோடு தலைவிரித்து பொழுதோடு ஒரு பெண் வந்துள்ளார். அவளை பார்ப்பதற்கு காளி போல் உள்ளது, ஆனால் காளியும் இல்லை. துர்க்கை போல் உள்ளது, ஆனால் துர்க்கையும் இல்லை. பிடாரி போல் உள்ளது, ஆனால் பிடாரியும் இல்லை. அப்படியா? யார் அந்த பெண்? அந்த பெண்ணை உள்ளே அனுப்புக. பெண்ணே, அழுத கண்களுடன் தலைவிரித்த காலத்திலும் என்னை நாடி வந்த காரணம் என்ன? நீயா? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாத நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் ஏற்கும் மன்னம் ஒரு புறாவுக்காக தன்னுடனே தந்த சிவீமனனை பற்றி நீ அறிவாயா? பார்ப்பொற்று பசுவை மக்கள் தெய்வமாக வணங்க அதன் கன்றை தேர்காலிட்டு கொற்ற தன் மகனையும் அதன் கன்றை தேர்காலிட்டு கொற்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றி நீ அறிவாயா? என்னே போதும் நிறுத்து. நான் கேட்ட வினாவுக்கு நீ இன்னும் விடை கூறவில்லை. அதை விட்டு விட்டு வேற எதையோ பேசிக் கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பழியெல்லாம் சிறப்பினை உடைய புகழ்மிக்க மாசாத்துவானின் மகனாகிய கோவலன் என்பவனின் மனைவி நான். கோவலனின் மனைவியா? அரசின் கால் சிலம்பத்தினுடைய கோவலனின் மனைவி. ஓ, போதும் புரிகிறது. அந்த கோவலனின் மனைவி நீ. போதும் மன்னா போதும், யாகாவராய். போதும் மன்னா போதும், யாகாவராயும் நாக்காக்க மன்னா நாக்காக்க. நீதி இலக்கணம் உரைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உமது நாட்டில் எதற்கு பேரு நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததோ நீதி. கொற்றவனை எண்ணிப்பார். பொது மண்டபத்திலே விசாரிக்க வேண்டி வழக்கை கோவில் மண்டபத்திலே படிவானே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். இதற்கு பேரா நீதி, இதற்கு பேரா நியாயம், இதற்கு பேரா நேர்மை, உனக்கு பேரா அரங்காக்கும் மன்னன். கண்ணகி, ஆத்திரத்தின் உன் அறிவிக்கனை மூடிவிடாதே கண்ணகி. அது பெண்ணை போட்டு நிறுத்து. கல்வடை கொள்வது கொடுங்கால் என்று அது ஏற்புடையதே. இது அறநெறியும் ஆகும். இதை அனைவருமே அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? உன் கணவனின் கையில் இருந்து அரசி கோபிரம் தேவியின் சிலம்பு. அது கோபிரம் தேவியின் சிலம்பு அன்று. கோவலனின் கண்ணகியாம் கோவலனின் தேவியாம் கண்ணகியின் சிலம்பு. என்னால் நம்ப முடியாது. நீயா நம்புவதற்கு? உன்னையா நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்கு வந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆமாம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பும் வழக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்களே நேர்மை மிக்க மனிதர்கள், அவர்கள் சொல்லட்டும் நல்ல தீர்ப்பை. அதற்கு ஆதாரம் இதோ என் கையில் உள்ள சிலம்பை. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் கணவன் விற்க வந்தான். மாபாவிகள் அவரை கொன்று விட்டனர். அதற்கு அடையாளம் வேண்டுமா? அடையாளம். பல கேள்விகளை என் கையில் கேட்டு உன்னை குற்றமாற்றவன் ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயா? இதற்கு இப்படி ஒரு கேள்வி என் கணவனிடம் கேட்டிருந்தால் நீதி வல்வான் நெடுஞ்செழியன் என்ற பெயரை உன்னை இழுத்திருக்குமே, என் கணவன் உயிரும் தங்கி இருக்குமே. மன்னனே, உன் மனைவியின் கால் சிலம்பில் உள்ள முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள். அதுவும் பொற்கள் முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ளவை மாணிக்க பரல்கள். தேவி, சிலம்பை தாருங்கள். பார், முத்துக்கள், பொற்கள் முத்துக்கள். அடுத்த சிலம்பு. ஓ, மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, தர்மத்தின் கண்கள் வடிக்கும் ரத்தத் துளிகள் மன்னா, ரத்தத் துளிகள். பாண்டிய, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ மற்றொரு சிலம்பு. அமைச்சர்களை அறக்கூறும் சான்றோர்களை, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கிவிட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? நேர்மை மடிந்து விட்டதா? வாய்மை அழிந்து விட்டதா? பாண்டியா,
தலை தொங்கி நிற்பதை தமிழகம் சிரிக்கிறது. ஆணை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் செம்மாண்டு வழி நடத்தி உன் வீரம் எங்கே, கம்பீரம் எங்கே, மரத்தனம் எங்கே, உன் வெற்றி திருப்பார்வை எங்கே எங்கே? தவறத்து விட்டேனே, ஒருத்தரின் பொய்யுரை கேட்டு பெரும் பிழை செய்தேனே. யானோ அரசன், யானை கைவன், இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பரிசட்டுக்கு ஆளாகிவிட்டேனே. இனிமேலும் நான் உயிரோடு இருந்தால் தங்குமா? இனிமேலும் எனக்கு வெண்கொற்ற குறைதான் எதற்கு, செல்வம் தான் எதற்கு? என் வாழ்நாள் இத்துடன் முடிவடைவதாக. அரசே, சாய்ந்த வெண்கொற்றை கொடியை தாங்கள் உயிர் கொடுத்து நிமிர்த்து விட்டீர்களே. தாங்கள் இல்லா